கும்பகோணத்துல இருக்கக்கூடிய பட்டீஸ்வரம் அப்படிங்கிற ஏரியால 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியை சேர்ந்த ஒரு மாணவனை அதே பள்ளியை சேர்ந்த 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு 14 மாணவர்கள் கடுமையா தாக்கியிருக்காங்க டிசம்பர் 4ஆம் தேதி. அதுல ஒரு மாணவர் உட்ஸ்டிக்கால மாணவனோட தலையில அடிச்சதுனால அந்த மாணவனுக்கு தலையில ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. அரசு ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆரம்பத்துல அங்க காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன உடனே ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு மூவ் பண்ணி 2 நாளா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வந்தாங்க. இன்றைக்கு தாக்கப்பட்ட மாணவன் இன்னைக்கு உயிரிழந்திருக்காரு. இது போன்ற சம்பவங்கள்லாம் உண்மையாலுமே இந்த பள்ளிகளுக்கு தங்களுடைய குழந்தைகள் அனுப்பக்கூடிய பெற்றோருக்கு நெஞ்சில இடி இருக்கக்கூடிய ஒரு சம்பவமா தான் பார்க்கப்படுது. ஒரு 11வது 12வது படிக்கக்கூடிய மாணவர்களிடையே பெறப்பட்ட ஒரு ஆக்ரோஷமான நிலைமை, ஒரு கொலை செய்யக்கூடிய அளவுக்கு தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு அவங்க பக்குவமான மனசு இல்லாத போனது காரணம் ஆசிரியர்களிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம் குறைக்கப்பட்டதுதான் நான் பாக்குறேன். கடந்த ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தா மாணவர்கள் ஓரளவுக்கு கட்டுக்கோப்பாகவும் ஒழுக்கத்துடனும் இருந்து வந்தாங்க. ஒரு சில காலகட்டங்களில கடந்த ஆட்சியாளர்கள் ஆசிரியர்களுடைய அதிகாரத்தை குறைச்சதன் விளைவா இன்றைக்கு இது போன்ற மாணவர்கள் கட்டுக்குள் வைக்க முடியாத நிலைமைக்கு தமிழக அரசு தள்ளப்பட்டிருக்குது.